தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் பாடலாசிரியர் கவிஞர் அருண் பாரதி. ஒத்த நொடி ஒன்ன கண்டு நெஞ்சில் சூற காத்து சுத்தி சுத்தி வீசுதடா கண்ண காட்டி தேத்து டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. ஸோ நான் என்ன பாடல் பற்றி பேச போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஸ்வாசம் திரைப்படம் எனக்கு என்னுடைய பாடல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனா அமைஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்த பாடல் தான் இந்த பாடல். செந்தில் ராஜலட்சுமி இணையர்கள் பாடியிருப்பாங்க. வழக்கம் போல சிவா சாரோட நான் இணைந்த முதல் படம். எனக்கு அண்ணாதுரை, காளி, திமிரு பிடிச்சவன் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது, சண்டைக்கோழி 2 நான் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு உச்ச நட்சத்திரத்திற்கு, அதுவும் அஜித் சாருக்கு எழுதியிருக்கேன் அப்படின்றது என்னால் நம்பவே முடியல. ஸோ அப்படியான ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு சிவா சார் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இமான் சாரோட அற்புதமான இசை. அது மாதிரி காலகாலமாக ஒரு விவாதம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். பாடல்ங்கிறது மெட்டுக்கு பாடலா இல்லை பாட்டுக்கு மெட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டியூன் பண்ணிட்டு கம்போஸ் பண்ணிட்டு பாட்டு எழுதுறதா இல்லை பாடல் எழுதிட்டு கம்போஸ் பண்ணுறதான்ற இந்த விஷயம் ரெண்டுமே உண்டு. வாலியை இது ரொம்ப காமெடியாக சொல்லுவார். மெட்டுக்கு பாடலான்னு கேட்டால் இல்லை துட்டுக்கு தான் பாட்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி ரெண்டுமே இருக்குது. இந்த பாடல் எனக்கு நான் எழுதி மெட்டமைத்த பாடல் இந்த பாடல். ஏன்னா சிவா சார் எனக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழல் சொல்கிறார். ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு குடும்பமாக தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, உறவுகள் சூழ எல்லோருமே உட்கார்ந்து ஒரு நெல் போரடிக்கும் போது களைப்பு தீராமல் இருக்கிறதுக்கு ஒரு பாடல் பாடுவாங்கல்ல சார், அது மாதிரி பாடணும். ஆனால் என்னன்னா இந்த பாடலில் நம்ம ஒரு மாண்டேஜ் மாதிரி ஒரே சோலோவா ஒரு வாய்ஸ் கிடையாது. டூயட் சாங் மாதிரி ஒரு பெண் ஒரு ஆண் அப்படி பாடுறது கிடையாது. இதில் எல்லா உறவுகளுக்கும் ஒரு வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அந்த பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பிராமையா வருவார், 2 வரி பாடுவார். ரோபோ சங்கர் வருவார், 2 வரி பாடுவார். யோகி பாபு வருவாங்க, 2 வரி பாடுவாங்க. அப்புறம் அந்த மதுமிதா, அஜித் சார் அந்த கொய்யா பழம் நீதான் அவர் பாடுவார். ஸோ எல்லாருக்குமே 2 வரிகள் இருக்கணும். அது 5 நிமிஷத்துக்குள்ள அடக்கணும். எனக்கு பாடல் ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்தாருன்னா, நம்ம அருணாச்சலம் படத்துல மாத்தாடு மாத்தாடு மல்லிகே அந்த ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அந்த பாட்டுல ரஜினிகாந்த் சார் இந்த பக்கம் இருப்பாங்க, சௌந்தர்யா மேடம் அந்த பக்கம் இருப்பாங்க, இந்த பக்கம் மனோரமா, ரவிச்சந்திரன் அந்த பக்கம் ஒரு குரூப்பு, அப்படி சொல்லி எல்லா உறவுகளும் சேர்ந்து ஒரு விடுகதை போட்டு பாடுவாங்க. இவங்க ஒரு விடுகதை சொல்லுவாங்க, அந்த விடுகதைக்கு அவங்க விடையளிக்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடல் தான் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாடலா சிவா சார் கொடுத்தாங்க. அந்த எல்லா உறவுகளும் பாடுற அந்த கண்டென்ட்டை நான் அதுல எடுத்துக்கிட்டேன். எடுக்கும்போது இதுல என்னன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து சூழலில் நடக்கக்கூடிய கதை அப்படின்றதுனால நம்மளும் அதே விடுகதை பேட்டர்ன்ல போனோம்னா அந்த பாடலை மாதிரியே செய்யற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நான் கிராமங்கள்ல கொஞ்சம் நான் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அத்தை பொண்ணு மாமா பொண்ணெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த கிண்டல் பண்ற ஒரு துணியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை பாடல் முழுக்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நான் நிறைய சின்ன வயசுல திருவிழாக்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி மனைவியோட சகோதரிய, அதாவது கொழுந்தியான்னு சொல்லுவாங்க, அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. என்ன உங்க அக்காவை நான் அத்து விட்டுறேன், உங்க அக்காவை கழட்டி விட்டுறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த மச்சாங்காரர் கேட்பாரு. உடனே அந்த கொழுந்தியா சொல்லும், ஆமா உனக்கு பஞ்சு மிட்டாய் திங்கிறக்கே பல்லு இல்லை, இங்க கடல மிட்டாய் கேட்கறாங்க, கடல மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போகும். அதே மாதிரி கிராமத்துல இந்த நாற்று நடும்போதே அப்படியே ஒரு கண்காணி மாதிரி ஒருத்தர் கொடையை பிடிச்சிட்டே வருவாரு. நீங்க பழைய பாக்யராஜ் சார், பாரதி ராஜா சார் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க அப்படியே ஒரு நாற்று நட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு வம்பு இழுப்பாங்க. இந்த இடம் வெள்ளாம நல்லா விளைஞ்சிருச்சுன்னா நான் உனக்கு என்ன கொடுக்குறது அப்படிம்பாங்க. சின்ன முடிச்ச அளவுக்கு உனக்கு என்னடி வேணும் அப்படிம்பாங்க. உடனே அது ஒரு பதிலுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிண்டல் தொண்ணி இருக்குல்ல, அந்த கிண்டலை இந்த பாடல்ல வைக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருந்துச்சு. இது நான் சிவா சார் சொல்லும்போது ரொம்ப ரசிச்சார். ஓகே சார் நீங்க அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ எனக்கு இது மெட்டு கொடுக்கல, டியூன் கொடுக்காதனால என்னன்னா, எனக்கு முதல்ல இது இமான் சார் கிட்ட போகுது. இமான் சார்கிட்ட சிவா சார் அவங்க அசன்கிட்ட சொல்லி என்னோட ப்ரொஃபைலும் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு கவிஞருக்கு வாய்ப்பு கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ சிவா சார் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இமான் சார் சார் நீங்க இதெல்லாம் சொல்லணுமா சார்ன்னு சொல்லி கேட்டாரு. ஸோ இப்போ அந்த பாடல் நான் எழுதும்போது என்னன்னா, இமான் சார் பார்த்தா உடனே ஓகே பண்ணுமே அப்படின்றதுக்காக நானா சவுண்டிங்காக ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டேன். டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே அப்படின்னு சொல்லி ஒரு நீளமான ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டேன். இந்த வார்த்தைக்குள்ள நம்ம வார்த்தைகளை காயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே,
இதை வச்சுக்கிட்டு ஒத்த நொடி ஒன்றை கண்டு நெஞ்சில் சூற காத்து சுற்றி சுற்றி வீசுதடா கண்ணை காட்டி தேத்து உச்சந்தலை வேர்க்குதையா ஒன்றா வந்து பார்த்து உத்து பார்த்து குளிக்க வச்சா நேத்து அப்படின்னு அது ஒரு பதில் சொல்லும். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இது ஒன்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டங்கான்னு சொல்லி வச்சு அனுப்பியிருந்தேன். திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு சிவா சார் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க அலுவலகத்துக்கு வர சொல்லி. அப்போ அவருடைய அலுவலகத்துக்கு பண்ணேன். அவருடைய மொபைலில் ஹெட்ஃபோனை கொடுத்து அதை கேளுங்க சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக நம்ம எழுதி கொடுக்கும்போது சில இசையமைப்பாளர்கள் வந்து வாங்கிட்டு அதில் இருக்க ஒரு 4 வரியை எடுத்து வச்சுட்டு அடுத்த வெர்ஷன்லாம் வந்து வேறொரு டியூனுக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க, வேறொரு டியூனுக்கு போயிடுவாங்க, அதுக்கு நீங்கள் எழுதுங்க அப்படிம்பாங்க. பட் இமான் சார் வந்து நான் எழுதுன ஒரு எழுத்தை கூட அவர் மாற்றவே இல்லை. அதுதான் நான் இந்த பாடலுக்கு ரொம்ப முக்கியமாக சொன்னோம். இக்கு இச்சு இத்து இப்பு என்ற ஒரு எழுத்தை கூட மாற்றாமல் அந்த டங்கா பாடலுக்கு அப்படியே இசையமைச்சிருந்தார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது செந்தில் ராஜலக்ஷ்மி குரலில் கேட்கும்போது அந்த பாடல் வந்து இன்னும் வேறொரு இடத்துக்கு போயிருந்தது. அதில் என்னன்னா, நான் அந்த மீட்டரில் நான் நிறைய எழுதி கொடுத்துருந்தேன். ஒத்த நொடி ஒன்றை கண்டு நெஞ்சில் சூற காத்துன்ற இடத்துல நிறைய எழுதி கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சில வரிகளை மட்டும் அவங்க தேர்வு பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ அதில் வராத வரி கொய்யாப்பழம் நீதான்னு கொத்தி திங்க பார்த்தேன், குண்டு மங்கா வேணான்னு ஒன்றை தாண்டி கேட்டேன்னு அஜித் சார் வந்து பாடுவார். அப்போ உடனே அந்த பொண்ணுங்க வந்து போனவங்க தண்ணி சொம்பு நீதான்னு தாகம் போல வந்தேன், தொழுவ கம்பு நீதான்னு கொக்கி போட்டு நின்னேன் அப்படின்னு சொல்லி. இந்த பாடல் வந்த புதுசில் தொழுவ கம்புனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. இந்த ஊரில் வந்து அந்த தொரட்டின்னு சொல்லுவாங்கல்ல, தொழுவ கம்பு போட்டு எடுக்கிறது. அதை வந்து தேனி வட்டார வழக்கில் தொழுவ கம்புங்கிற வார்த்தையை நான் அதில் பயன்படுத்தியிருந்தேன். அப்புறம் அந்த தம்பி ராமையா சார் ஒரு அலமரம் நீதான்னு புள்ளையாரா வந்தேன், சூரி கத்தி கண்ணை காட்ட காயம்பட்டு நின்ன டங்கா 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 டானே டிகிரு டங்கா அம்மி கல்லு நீதான்னு தேங்காய் சில்லா வந்தேன், ஆட்டுக்கல்லு நீ மாவரைச்சு தந்தேன், டங்கா 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 அப்படின்னு வரும். அதுல வராத ஒரு 2-3 வார்த்தைகள் சொன்னோம்னா, சுருக்கு பையி நீதான்னு சில்லறையா வந்தேன், இடுப்புக்குள்ள சொருகி புட்ட மூச்சடைச்சு நின்னேன், ஒட்டு தின்ன நீதான்னு ஊர்க்கதையா வந்தேன், தட்டக்காடு நீயாக தட்டான போல் பறந்தேன், டங்கா 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 டானே டிகிரு டங்கா டானே அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதியிருந்தேன். ஸோ அந்த பாடல் அப்படின்றது வந்து மறக்க முடியாத பாடல். இந்த பாடல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, சிவா சாருக்கு வந்து இந்த ஒரு பாட்டு கேட்கும்போது இந்த டங்கா மாதிரி நான் வேற ஒரு மீட்டர் வச்சு எழுதின பாட்டு தான் தல்லே தில்லாலே அப்படின்ற ஒரு பாட்டுக்கு ஆப்ஷனா கொடுத்த பாட்டு தான் அந்த பாட்டு. நெல்லு கட்டு சுமக்கும் புள்ள நெஞ்ச கட்டி இழுக்கும் புள்ள சுத்தி முத்தி யாரும் இல்லை தல்லே தில்லாலே நீ சூசகமா வாடி புள்ள தல்லே தில்லாலே அப்படி வரும். ஸோ அந்த பாடல் வந்து அந்த ரைஸ் மில்லு அஜித் சார் நயன்தாரா அவங்கெல்லாம் அந்த மெடிக்கல் கேம்ப் போட வரும்போது அதை எடுத்து கொண்டு வந்து உள்ளே வைக்கும்போது அந்த பாடல் வரும் இல்லையா. ஸோ அந்த பாடல் வந்து இந்த பாடலுக்கான ஆப்ஷனாக கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஹைதராபாத்துக்கு போகும்போது சிவா சார் சொன்னார், நீங்கள் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நான் ஒரு பாட்டு தானே சார் எழுதி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஆச்சு. இல்லை நாங்கள் ஒரு பாட்டை 2 பாட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் நான் எழுத போய் எனக்கு 2 பாடலுக்கான வாய்ப்பு கொடுத்து 2 பாடலுக்கான சம்பளம் கொடுத்து 2 பாடலுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தவர் சிவா சார். இதுக்கப்புறம் இந்த தல்லே தில்லாலே பாடல் அது எப்படி வந்துச்சு, அதுக்கு நான் வேற என்னென்னலாம் மாற்று வரிகள் எழுதுனேன் அப்படின்றத நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.